ஒரு சில சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் கூட அந்தந்த சீசனில் மட்டும்தான் அதை நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பலாக்கொட்டை கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டை வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. பலாக்கொட்டையோட தோலை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கலாங்கிறத நம்ம ஏற்கனவே பலாக்கொட்டை வறுவல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த மெத்தடில் நம்ம பலாக்கொட்டையோட தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம தேவையான சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து முதல்ல தேவையான மசாலாக்களை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் மூடி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா தேங்காயோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இது கூட 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மிக்சியில் வந்து மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைச்சி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது இது கூட 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடமிளகா சேர்க்குறீங்கன்னா காரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1 நிமிஷம் எண்ணெயில் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த டைம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பலாக்கொட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பலாக்கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி பலாக்கொட்டையை வந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் ஒரு தடவை அல்லது 2 தடவை நம்ம மூடியை திறந்து அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விட்டுக்கலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ திருப்பி நம்ம மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே பலாக்கொட்டை வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்படி பலாக்கொட்டை வேகலை அப்படின்னா கூட 2 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பலாக்கொட்டை இந்த டைம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு வந்து பலாக்கொட்டை அந்த 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியையும் இந்த மசாலாவையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ திருப்பி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுறலாம். அந்த மாதிரி சிம்லே வேக வைக்கும்போது இந்த அரைச்ச மசாலாக்களோட பச்சை வாசம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்மளோட பலாக்கொட்டை கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசம் கமகமன்னு இருக்குது. இந்த டைம் வந்து இதை நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட பலாக்கொட்டை கிரேவி ரெடியாக இருக்குது. இந்த பலாக்கொட்டை கிரேவியை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சாதாரணமாக பழப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற ஒரு கொட்டை தானே அப்படின்லாம் நீங்கள் அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். இந்த பலாக்கொட்டைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பலாக்கொட்டை வந்து நம்மளோட கண்கள், தோல், அப்புறம் முடியெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து, இரும்புச்சத்து எல்லாம் அதிக அளவில் இந்த பலாக்கொட்டையில் இருக்குது. பலாக்கொட்டை வந்து எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பலாப்பழம் சாப்பிட்டாலும் அந்த கொட்டையை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி டேஸ்டியாக விதவிதமாக பலாக்கொட்டை வறுவல், பலாக்கொட்டை கிரேவி, பலாக்கொட்டை பாயசம்னு நிறைய நம்ம ரெடி பண்ணலாம். சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி பலாக்கொட்டையை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் பலாக்கொட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.